வந்தது. நீ என்ன கரெக்ட் பண்ணால் பிஸ்னஸஸ் இதாகணும். ஸோ பேசிக்காக ஆப்ரேஷன்ஸ் செட் அ சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ். நான் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ்னால் எல்லாம் பயங்கர கன்ஃபியூசிங்காக நினைக்கிறாங்க. லைஃப்பில் எப்பயுமே சிம்பிள். இப்போ சாப்பிட போகிறோம், நம்ம வி ஆர் டிஸ்கஸிங்கில் ஓகே அதை முடிக்கிறோம், அங்கே போகிற வழியில் சாப்பிட்றோம். தட் வாஸ் த பிளான். இப்போ அந்த ப்ரோ வராருன்னு சொன்னாங்கன்னா வேறு ஏதாவது பண்ணுவோம். நம்ம அங்கே போய் சாப்பிட முடியாது, எங்கேயோ சாப்பிடுவோம். ஓகே, ஒரு படத்துக்கு போகிறோம், வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருக்கும் பேர் போடணும், எவன் வரான்னு சொல்லணும், கால் பண்ணி ஓகேன்னு சொல்லணும், படத்தை முடிவு பண்ணணும், எவனோ ஒருத்தன் டிக்கெட் புக் பண்ணணும், ட்ராவல் ஃபார் ஆல் த பீப்புள் எவனோ ஒருத்தன் மேனேஜ் பண்ணணும், காரோ கேபோ ஏதோ ஒன்று, எல்லாம் ஆன் டைம் வரணும், படம் முடிக்கணும், முடிச்சுட்டு திரும்பி வரணும். இப்போ ஒரு படத்துக்கு போயிட்டு வருது ஒரு வேலை. இதை நான் ஒரு 8 டாஸ்க்காக சொல்கிறேன்ல. லைஃப்பில் என்ன பண்ணாலும் பிரேக் தம் இன்ட்டு 5 or 6 or 7 or 8 மைல்ஸ்டோன். அந்த மைல்ஸ்டோனை ஈச் மைல்ஸ்டோன் வில் ஹேவ் சர்டன் டாஸ்க்கு. இப்போ டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு புக் மை ஷோ ஆர் சம்திங் அதுக்கு போகணும், பே பண்ணணும், கிரெடிட் கார்டு அந்த மாதிரி, ஓடிபி வரும், நம்பர் கொடுக்கணும், ஓடிபியை முதல்ல எல்லாவனுக்கும் ஷேர் பண்ணணும். அந்த டிக்கெட் புக்கிங் மைல்ஸ்டோனுக்கு 5 டாஸ்க்கு முடிஞ்சா. இப்போ நீ பிஸ்னஸ் மேனேஜராக என்ன பண்ணுவோன்னா, எப்போயுமே இந்த குரூப்பில் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் இந்த படம் போகிற ஐடியா, இல்லைனா ஹீல் பி த லீடர் ஆஃப் த பேக். எதுவாக இருந்தாலும் அவனை மாட்டி விட்ருவோம். கரெக்டாக? இப்போ அவன் என்ன பண்ணுவான், இப்போ ஃப்ரெண்ட் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டியா, டேய் நீ எனக்கு பைக்கு மட்டும் ரெடி பண்ணு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரணும், அவங்க வீட்டில் வேறு நம்ம போனால் தான் விடுவாங்க, ஏதோ ஒரு பிளானிங் இருக்கும். எவனோ ஒருத்தன் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறான், அவன் தான் பிஸ்னஸ் ஓனர், அவன் தான் ஃபவுண்டர், இல்லை அவன் தான் சிஇஓ, ஹூஎவர் இஸ் ரன்னிங் த ஷோ. இதுக்கு நீ பண்ணிட்டியா, எந்த டைமுக்குள்ளே பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், பண்ணலன்னா ஏன் பண்ணலன்னு கேட்கணும். திஸ் இஸ் SOP. ஓகே. இஃப் யூ சிட் அண்ட் ரைட், ஸ்டார்ட் வித் எக்ஸல் ஷீட் ஆர் மைண்ட் மேப் ஆர் சம்திங், இதை டெய்லி நீங்கள் பார்த்தாலே போதும். நவ் இது ஒன்று என்னென்னா, யூ வில் நாட் பி ஏபிள் டு நோ எவ்ரிதிங். எவ்ரி பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியாது, கோர் ஆப்ரேஷன் மட்டும்தான் தெரியும். இப்போ மார்க்கெட்டிங் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. The ideal journey is you first will try and do marketing on your own. You will suck at it. யாராக இருந்தாலும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப யோசிச்சு கன்சர்வேட்டிவாக ஒரு ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணுவோம். அவன் பண்ணுவான், நமக்கே தெரியும், இவனோட நானே நல்லா பண்ணுவேன் என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் ஃப்ரீலான்சரை தூக்கி போட்டுருவோம். ஒரு ஏஜென்சி கிட்ட போவோம், ப்ராப்பர் ஏஜென்சி, மார்க்கெட்டிங் ஏஜென்சி. நான் அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட ஒர்க் பண்ணும்போது அவன் கரெக்டாக இதெல்லாம் SOPலாம் போட்டு இதெல்லாம் பண்ணி வருவான். 1 வருஷம் 1.5 வருஷம் நம்ம அந்த ஏஜென்சியோட ட்ராவல் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே என்ன தோணுன்னா, நானே இந்த பிஸ்னஸ் யூனிட்டை செட் பண்ணி ரன் பண்ணால் எனக்கு சேவ் ஆகும்னு தெரிஞ்சு, யூ வில் ஹையர் பீப்புள், யூ வில் ஹையர் அ மார்க்கெட்டிங் மேனேஜர், யூ வில் ஹையர் அ சோஷியல் மீடியா கை, யூ வில் ஹையர் டூ திஸ், யூ வில் நோ ஹவு டு டூ த SOP. எல்லாம் போட்டு ஒரு மார்க்கெட்டிங் டீம் ஒன்று வச்சுருவீங்க. நான் சேல்ஸு ஸ்டார்டிங்கில் நம்ம தான் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சேல்ஸ் கை ஒருத்தனை போடுவோம். த வே யூ ஸ்டெப் யுவர் செல்ஃப் அவுட் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டிங்கும் சேல்ஸையும் சேர்த்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னு ஒருத்தனை போட்டுருணும். ஓகே, இது அடுத்த ஃபேஸ் நான் சொல்கிறேன். நான் பேசிக்காக கோர் ஆப்ரேஷன் மார்க்கெட்டிங் சேல்ஸ் தான் சொன்னேன்ல. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தனை போட்டு அவனை இந்த பிஸ்னஸ் ஃபங்க்ஷனை மேனேஜ் பண்ண சொல்லணும். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், ஏன்னா தே போத் சிமிலர், தே கான்ட்ரிபியூட் டு த ரெவென்யூ, ரைட்? நான் இந்த அட்மின், அக்கௌண்ட்ஸு, HR இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆளை போட்டு நீ அதை மேனேஜ் பண்ணுன்னு சொல்லணும். Now, there are 2 people working for you to manage your business function. Where is your time going? And you will have your operations, you will have a guy. Yeah. Already. உங்களுக்கு என்ன டைம், அப்போ உனக்கு வேறு என்ன வேலை? R&D. அந்த 3 பேரை மேனேஜ் பண்ணுறதும் R&D பண்ணுறதும். அண்ட் யூ வில் கோ, அப்போ தான் நீங்கள் போய் காலேஜில் பேசுறது, ஈவெண்ட்ஸில் போய் பேசுறது, நெட்வொர்க்கிங் பண்ணுறது, ட்ராவல் பண்ணி இது பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும்னா இதெல்லாம் செட் பண்ணி ஆகணும். இது ஸ்லோ டிரான்சிஷனிங் நடக்கணும். ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் பெரிய கம்பெனிஸ், ஹவு பீப்புள் மேனேஜ் தோஸ் மெனி திங்ஸ்னால், இப்போ அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர், அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், அந்த HR அண்ட் அட்மின், ஓவரால் ஜென்ரல் மேனேஜர் அண்ட் யுவர் ஆப்ரேஷன்ஸ் ஹெட்டு, இவங்களை டெய்லி கேள்வி கேட்குற வேலை நீங்கள் பண்ணுறீங்கல்ல ஃபவுண்டராக. ஓகே, இந்த வேலைக்கு கூட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போட்டுருவாங்க. ஓகே, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே, இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லியும் பார்த்து இது என்ன நடக்குதுலாம் கேட்குறீங்கல்ல, இதுக்கு ஒரு CEO ஒருத்தனை போடலாமா? அவனுக்கு சேலரி கொடுத்துடலாம், அவன் எல்லாமே பண்ணலாம். இப்போ அவன் ரன் பண்ணிட்டானா நீங்கள் யாரோடையும் பேச வேணாம், CEO மட்டும் பேசினா போதும். அவன் CEO எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் சேர்த்தாப்புல அவன் பார்த்துப்பான். திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் CEO, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஹீ ரன்ஸ் ஆல் த பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் யோர் பிஹாஃப். யூ ஆர் நான் எக்ஸிஸ்டன்ட். ஓகே,
நீங்கள் எப்போயும் அந்த சிஇஓவை மட்டும் அப்பப்போ வந்து செக் பண்ணணும். நான் அந்த சிஇஓவை ஹையர் பண்ணி அவனோட ஒர்க்கை மானிட்டர் பண்ணுற வேலையை ஒரு போர்டு செட் பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ட்டை கொடுத்துட்டோன்னா யூ ஆர் நாட் ஈவன் இன் த பிஸ்னஸ். ஓகே, தட்ஸ் ஹவ் த பிக் கைஸ் லைக் ரத்தன் டாட்டா ஆர் அம்பானிஸ் எப்படி இவ்வளோ பேரை மேனேஜ் பண்ண முடியுது? அவன் போர்டு பார்த்துக்கும். இது அடுத்த லெவல். ஸோ நவ் வென் எவர் சம் ஒன் ஸ்டார்ட்ஸ் இன் ஏஜென்சி அண்ட் கால்ஸ் தெம்செல்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ, நானும் பண்ணியிருக்கேன் அதை. நான் ஃபஸ்ட்டு எனக்கு இது புரிஞ்ச உடனே என் பேர்லேருந்து ஃபஸ்ட்டு அந்த சிஇஓவை தூக்குனேன். ஃபவுண்டர்னு மட்டும் இருக்கட்டும். பிகாஸ் ஐ எம் நாட் ஆக்சுவலி த சிஇஓ அண்ட் சர்டன் கம்பெனிஸ் டோன்ட் நீட் அ சிஇஓ. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் யோர் டெஃபினேஷன் பீங் அ ஃபவுண்டர் இஸ் மச் பெட்டர். ஆமாம். ஓகே, ஆல்ரைட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ரைட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுலேருந்து it has been personally really helpful for me. You are able to relate 100%. Yeah, so very clear explanation. I felt like founder அப்படின்னா வந்து மேலேருந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் இவென்ச்சுவலி அதுலேருந்துமே அந்த ஈக்குவேஷன்லேருந்துமே அவங்க வெளியே எடுக்கணும். அதுதான் நம்ம வேலைப்பா. ஆனால் என்னன்னா ஆர்கெஸ்ட்ரேஷன் மைக்ரோ மேனேஜ் பண்ணக்கூடாது. ஆர்கெஸ்ட்ரேட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னா தட்ஸ் வாட் ஒன்ஸ் யூ நோ ஹவு டு டூ இட் யூ செட் த சிஸ்டம். நமக்கு கம்பீட்டன்சி வேணும், டீமுக்கு அந்த நாலேஜ் கம்பீட்டன்சி வேணும். இந்த ஃபங்க்ஷனும் எங்கே மிக்ஸ் ஆகுதுன்னு தெரியணும். சண்டை வரும், நிறையா இருக்குது. நான் சொல்கிறது ஈஸியாக சொல்கிறேன், இட்ஸ் நாட் தட் ஈஸி. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணுறது. அதனால தான் சொல்கிறேன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது வந்து நோ ஜோக். முதல்ல சொன்னேன்ல ஸ்டேஜில் போய் நிற்க வச்சு ஆட வைப்பாங்கன்னு, இவ்வளோ இருக்குது. இது தெரியாமல் அங்கே போனால் த ப்ராபபிலிட்டி ஆஃப் யூ சக்சீடிங் இஸ் லெஸ். இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் ஆர் ஆண்டர்ப்ரனர்ஸ் இதை கேட்கும்போது ஏன்னா இவன் சாதாரண விஷயத்தை பயங்கரமாக பேசுகிறானேன்னு நினைப்பாங்கல்ல. நான் நிஜமாலே சொல்கிறேன், இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுற எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ்க்கு பிரச்சனையே இதுதான். இப்போ நான் சொன்னதோட பேசிக் இது தெரியாது. நான் ஏன் அதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த தியேட்டர் போகிறது, காய்கறி வாங்கிட்டு வரதுன்னு சொல்கிறேன்னா அதான் நமக்கு ரிலேட் ஆகும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனுக்கு ஆளை ரெடி பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாடியை அங்கே தான் உள்ளணும். ஃபஸ்ட்டு உன்னோட ஆப்ரேஷன்ஸுக்கு நீ ஒரு ஆளை பண்ணனா யூ ஆர் டன் டீல். ஓகே. அண்ட் இதுக்காக நான் நம்ப முடியுமா? வாட் இஃப் அவன் வெளில போயிட்டானா? நான் சொல்கிறேன் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்றேன். நமக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குது. அப்படி ஒருத்தன் வெளியில் போகிற அளவுக்கு பண்ணுறான்னா யூ ப்ராபப்ளி டன் அ கிரேட் ஜாப். ஓகே, அண்ட் நாட் எவ்ரிபடி நீட்ஸ் டு பி அ ஃபவுண்டர் டு பி அன் ஆண்டர்ப்ரனர். யுவர் ஆப்ரேஷன்ஸ் ஹெட் கேன் பி அன் ஆண்டர்ப்ரனர். நான் அதை தான் சொன்னேன். ஐ வாஸ் அ சிஇஓ, ஐ எம் அன் ஆண்டர்ப்ரனர், ஐ வாஸ் அ சிஇஓ. ஐ வாஸ் நாட் அ ஃபவுண்டர் அன்டில் 2021.